ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அலகு 10 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க 10வது யூனிட். இதுதான் லாஸ்ட் யூனிட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 9 யூனிட்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல, இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சீரியஸ் வைஸாக நம்ம 10 வீடியோஸுமே போட்டிருப்போம். 10 யூனிட்க்கு மேலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன லெசன், லாஸ்ட் லெசனுமே கூட. ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல தகவல் தொடர்பானது, ஓகேவா? இது இருக்கு பாருங்க. நல்ல தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும். நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா நம்ம கற்றுக்க போகிறோன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு 15 பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன். நம்ம இதை ஈஸியாக பார்த்துலாம். அடுத்து அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க. 11 நம்ம இதான் சொல்லுவோம். அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. பண்பேற்றத்திலே வந்து வீச்சு பண்பேற்றம் பாருங்கள். வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள், வீச்சு பண்பேற்றத்தின் நன்மைகள் அப்படி சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. வீச்சு பண்பேற்றம் படிச்சிங்க. வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். அடுத்து வந்து அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க. எல்லாமே தனித்தனி 5 மார்க் கொஷின்ஸ். இதில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம்ன்றது. ஸோ அதுமாதிரி பார்த்துங்க. அதுக்காக அந்த பண்பேற்றம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. அது இம்பார்ட்டன்ட். பட் 3த்தில் எது வேணால் கேட்கலாம். 3மே நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம். அது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க. ஒரு 2 மார்க் கொஷின் இது வரைக்கும் பாருங்கள். பட்டை அகலம்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். 243 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா தரை அலை பரவல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். 2 மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் 5 மார்க் கொஷின் தான், பெருசாக தான் இருக்கும். 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பேராக மட்டும் எழுதினா போதும். 2 மார்க் கொஷினாகவும் படிச்சிங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 245 இருக்குது அந்த கொஷினு. நேற்று வானலை பரவல், தரை அலை பரவல் பார்த்தோம். இப்போ வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அதுவே பார்த்துங்க. ஸோ அந்த இது எதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 267 இருக்குது. வெளி அலை பரவலுமே இங்கே அதே பேஜில் இருக்குது. ஸோ அது எல்லாமே 3 அலையுமே பார்த்துங்க. தரையலை, வானலை, வெளி அலை. செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு. செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான். அதில் வந்து ஒளி இழை தகவல் தொடர்பு. இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஒளி இழை பார்த்துங்க. ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின். தொலைபேசி, இணையம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். தொலைபேசி தொலைத்தொடர்பு உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்த்துங்க. இணையம்னா என்ன, இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதோட பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. உலக நிலையக அமைப்பு. அடுத்து வந்து விவசாயம், மீன்வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஓகே, விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது, மீன்வளத்துறையில் எப்படி பயன்படுது, சுரங்கத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம். அவ்வளோதான். இப்போ 15 பக்கம் தான். அதனால தான் 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போடலாம். அதர்வைஸ் உங்களுக்கு 10 யூனிட்கான வீடியோஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன். ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ், மினிமம் 1 கொஷின்ஸ். இந்தமாரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்தம் 10 இதுக்குமே சேர்த்து ஒரு 20 to 25 கொஷின்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து. ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அந்தமாரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன்.
நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு 25 சம்ஸ் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, கண்டிப்பாக நான் போட்டு விட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் அது, உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வரும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். அதர்வைஸ் வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, அந்த மாதிரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட சின்ன வீடியோஸில் பார்க்கலாம். டாடா பை. ஃபுல் வீடியோஸுமே பாருங்கள். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 12th மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயற்பியலில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அதனால் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரியஸில் நம்ம வந்து இருக்க எல்லா லெசனுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட் என்னென்னு பார்த்தலாம். நிலைமின்னியல் அப்படின்றது தான் ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ அதை பற்றி பார்த்தலாம். நம்ம நிலைமின்னியலில் நீங்கள் என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, அது இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் மேலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது அந்த லெசனை மீன் பண்ணதாக தான் இருக்கும். மின்சாரம் என்பது முறைப்படுத்தப்பட்ட மின்னலி அப்படின்றத சொல்லியிருக்கார் ஒருத்தர். ஸோ அந்தமாரி நிறையா இன்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா 1 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அறிமுகமாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன் நான் அதை ஃபுல்லாக படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடம் மொத்தத்தையுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த அறிமுகத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா இந்த அறிமுகம் படித்தோன்னா உங்களுக்கு இந்த பாடம் ஈஸியாக இருக்க மாதிரியே தோணும். இதில் இந்த பிளாக் பண்ணி காட்டியிருக்காங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா, நிலையாக உள்ள மின்துகள்களை பற்றி அறிய உதவும் மின்னியலின் இந்த பிரிவு நிலை மின்னியல் எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலை மின்னியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த வரலாற்று மின்னூட்டங்கள் அப்படி இருக்கல, இந்த கதையை சும்மா படித்து வச்சுக்கிங்க. மின்னூட்டம் எப்படிலாம் தோண்டுச்சு, யார் கண்டுபிடிச்சா, அது எப்படிலாம் வந்துச்சு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் இந்த பாடம் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த டயக்ராம்லாம் கம்பேர் பண்ணி படித்து பாருங்கள். அடுத்து மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள். மின்னூட்டம்னா என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கங்க. மின்னூட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த மின்னூட்டம் மாறாமல் இருக்கும். மின்னூட்டத்தை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. இயற்கை நிகழ்வின் மொத்த மின்னூட்டம் மாற்றம் சுழியாக இருக்கும். இதை படிச்சுங்க. மின்னூட்டம் என்றால் என்ன, 2 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்லாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு மின்னூட்டத்தின் மதிப்புடைய எதிர் மின்துகள் எலக்ட்ரானின் எண்ணிக்கை கணக்கிடுக அப்படின்றது இது ரொம்ப ஈஸியான சம். நிறைய எக்ஸாம்ஸில் இதை கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ இந்த சம்மையுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விதி கூலும் விதி பற்றி படிங்க. கூலும் விதியில் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேராகிராஃப் சும்மா படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இதில் நீங்கள் என்ன எழுத வேண்டியது அப்படின்னா, வெற்றிடத்தில் ஆர் தொலைவில் அப்படின்றது எழுதணும். அடுத்து இந்த Q1 Q2 இது எழுதணும். இதில் இருக்கிறத எக்ஸாக்டாக அப்படியே எழுதணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை, புரிகிற மாதிரி எழுதணும், ஓகே தான். அதாவது இந்த ஃபார்முலாவில் F12 என்ன, Kனா என்ன, Q1 Q2னா என்ன, R2னா என்ன, இதை மட்டும் அது மட்டும் புரிகிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் இந்த படம் வரையணும். இந்த கூலும் விதி இதில் இந்த படம் வரையணும். நெக்ஸ்ட்டு கூலும் விதியின் முக்கிய இயல்புகள். இதை படிச்சுக்கோங்க. நான் படிக்கும் போது நிறைய கொஸ்டின் பேப்பரில் இதை நான் பார்த்துருக்கேன். கூலும் விதியின் முக்கிய இயல்புகள், அதாவது இந்த கூலும் விதி கேட்டுருவாங்க, அது மட்டும் தான் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு படிச்சுட்டு போயிடுவேன். ஸோ நான் போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூலும் விதி முக்கிய இயல்புகளும் சேர்த்து கேட்டாங்க ஒரு 5 மார்க் கொஸ்டினில். ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு எடுத்துக்காட்டு சம்லாம் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக தெரியுதோ அதெல்லாம் படிச்சிருங்க.
நெக்ஸ்ட் இங்கே குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது படிச்சிங்க. இந்தமாரி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது மின்துளைகளுக்கிடையே வெற்றிடத்தில் செயல்படும் விசையை விட அவை நீருக்குள் வைக்கப்படும் பொழுது செயல்படும் விசை 1/80 பங்கா குறைந்துள்ளதை கவனிக்கவும். அதாவது இதுக்கு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம் கொடுத்துருக்காங்களே, இந்த சம்முக்கான ஒரு விளக்கமாக இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டு படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த குறிப்பை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ அதனால் இந்தமாரி குறிப்பெல்லாம் படிச்சுக்கோங்க எல்லா யூனிட்லையுமே தான். ஸோ எல்லா யூனிட்டுக்குமே வீடியோ கவர் பண்ணி போட்டுட்டோம். ஸோ எல்லா வீடியோவுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மேற்பொருத்தல் தத்துவம். மேற்பொருத்தல் தத்துவத்தில் மேற்பொருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிங்க. ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள்கள் அதன் மீது செயல்படும் விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமமாகும். இதுதான் வந்து மேற்பொருத்தல் தத்துவம். ஸோ இது Q1 Q2 Q3 எக்ஸெட்ரா Qn வரைக்கும் வச்சு இதுவுமே ஒரு ஃபார்முலா வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சிங்க. ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இவ்வளோ பெரிய கதைலாம் எழுத வேணாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இதில் தொடங்கி கூடுதலுக்கு சமம் அப்படின்ற இது வரைக்கும் மேற்பொருத்தல் தத்துவம் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு ஒரு கொஸ்டின் எழுதுங்க. Q1 Q2 ஆகிய மின்னூட்ட மதிப்புகளுடைய n துகள்களுடைய உள்ளடங்கு கொண்ட செலுத்தும் விசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து R1 R2 Q2 Q1 இதெல்லாம் போட்டு இந்த பேராகிராஃப் லைட்டாக எழுதுங்க. ஃபுல்லாக எழுத வேணாம். மின்துகள்கள் சுற்றி இதெல்லாம் கூட விட்டுடலாம். ஸோ உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படித்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதுங்க. அடுத்து டேரெக்டாக இந்த இது போடுங்க. அந்த நடுவில் இருக்கிற கூட அவ்வளோலாம் தேவையில்லை. ஸோ இது போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் ஒன்று இருக்கும். ஓகே, ஃபைனல் ஆன்சருமே இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இது போட்டாலே முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் படிச்சிருங்களா, ஈஸியாக படிக்கலாங்க. பாருங்களேன், இந்த ஒரு பேராஃப் படிக்க போகிறீங்க. ஸோ இது லைட்டாக ஒரு லைன் எழுத போகிறீங்க. இந்த ஃபார்முலாஸ் போட போகிறீங்க. இது எழுதலாம், உங்கள் விருப்பம். எனக்கு ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னா இது எழுதலாம். ஸோ இல்லை அப்படின்னா கூட இதை விட்டுடலாம். இது ஒரு 2 இது எழுத போகிறீங்க. இந்த ஃபார்முலாஸ் எழுத போகிறீங்க. இவ்வளோதான். இது எதுனா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துட போகிறாங்க. ஸோ எனக்கு 5க்கு 5 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இதில் மேற்பொருத்தல் தத்துவத்தின்படி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் எழுதணும். நீங்கள் இங்கே இருக்கிற இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் எழுதணும். இது ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிறத அப்படியே எழுதக்கூடாது. இப்போ புக்கில் எப்படி தெரியுமா கொடுத்துருப்பாங்க, படம் 1.8 எடுத்துக்காட்டுடன் விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கிற பசங்க எப்படி தெரியுமா எழுதுவாங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி படம் 1.8 விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற பசங்களாம் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி எழுதணும்னா, நீங்கள் ஒரு வேளை அந்த படத்தை வரைகிறீங்க அப்படின்னா அந்த இதை கொண்டு வரலாம். படம் வரையிலனா அந்த விஷயம் அங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. படம் வரைகிறீங்க அப்படின்னா மேற்குறிப்பிட்டுள்ள படத்தில் விளக்கப்பட்டுள்ளது, இல்லை படத்தில் விளக்கப்பட்டுள்ளது, இந்த மாதிரி தான் எழுதணும். புக்கில் இருக்க மாதிரியே படம் 1.8 விளக்கப்பட்டுள்ளது, 1.4 விளக்கப்பட்டுள்ளது, 6 விளக்கப்பட்டுள்ளது, அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. படத்தில் விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எதனா நீங்கள் படம் வரைஞ்சிருந்தீங்கன்னா, இல்லை படம் வரையலை அப்படின்னா அந்த லைன் அங்கே தேவையே படாது, அதை எடுத்துருங்க. படித்து புரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதை ஒழுங்காக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம்முமே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த எடுத்துக்காட்டு சம்மு பார்த்தீங்கன்னா, இப்போ மேற்பொருத்தல் தத்துவத்தை பொறுத்து தான் இந்த எடுத்துக்காட்டு சம்மே இருக்கும். எடுத்துக்காட்டு 1.5. ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டைம்ஸில் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் நம்மளுக்கு கஷ்டமாக கேட்க வேண்டிய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்தமாதிரி நேரத்தில் என்ன திரும்ப பண்ணுவாங்க, மேற்பொருத்தல் தத்துவத்தை விளக்க சொல்லியும் கொஸ்டின் இருக்கும். இந்த எடுத்துக்காட்டு சம்முமே அது கீழே கொடுத்துருவாங்க. ரெண்டுமே போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஃபுல் மார்க் வாங்க முடியலையே அப்படின்னு. ஸோ அதனால் ஃபுல்லாக படிச்சிருங்க. அடுத்து மின்புலம் மற்றும் மின்புல கோடுகள், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு மின்புலம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிங்க. இதில் 2 மார்க் இருக்கும். அதுக்கு அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கும். மின்புலம் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த ஃபார்முலாஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் வரைக்கும் முடியும். Q என்ற புள்ளி மின்துகளிலிருந்து R தொலைவில் உள்ள புள்ளி Pயில் வைக்கப்படும் ஓரளவுக்கு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசையே அப்புள்ளி Pயில் உள்ள மின்புலத்தின் மதிப்பாகும் அப்படின்றது இது பிளாக்ல கொடுத்தாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி ஃபார்முலாலாம் எழுதலாம் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா படிச்சிங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் வீடியோஸே போட்டிருக்கோம், நான் படித்த காலத்திலே போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் கேட்டிங்க. ஸோ அதனால் நான் ரிட்டன் இதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். மின் துகளினால் அமைப்பின் மின்புலம், மின் துகள்களாலான அமைப்பின் மின்புலம். ஸோ இதுவுமே நமக்கு ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். இதுவுமே நான் எப்பயுமே சொல்கிற மாரி தான். இங்கே இருக்க பாருங்கள், ஏதோ ஒரு புள்ளியில் காணப்படும் தொகுப்பயன் மின்புலமானது ஒவ்வொரு மின்துகள்களும் அப்புள்ளியில் உருவாக்கும் மின்புகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாகும். அதே மின்புலம் பெயர்ப்பது தத்துவம், மின்புலங்களின் மேற்பொருத்த தத்துவம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு இந்த பேரா படிச்சுக்கலாம். ஸோ இது அதேமாதிரி Q1 QN வரைக்கும் இது பண்ணிட்டு, ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறத நம்ம அப்படியே சம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பேரா எழுதி தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த பேரா எழுதிடுங்க, அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே எழுதுங்க. எழுதிட்டு அவ்வளோதான், அதோட முடியுது. பட் அதேமாரி நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், இந்த எடுத்துக்காட்டு 1.7 அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்முமே நம்ம போட்டுக்கணும். ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய சம்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபிசிக்ஸில் கட்டாய வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க. அதில் நமக்கு கண்டிப்பாக நிறைய டைம் நான் பார்த்ததில் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அதில் நிறைய தடவை என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம்மு தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் சம்ஸ்லேயே நம்ம படிச்சுட்டு போகிற மாரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நீங்கள் கேள்விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோஸ் போடவும் ரெடியாக இருக்கேன். என்னென்ன சம்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மின்புல கோடுகள் பற்றி நம்ம படிக்கணும். மின்புல கோடுகள் என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டின் இங்கே இருக்குது பாருங்கள். புறவெளியில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மின்புலமானது மின்புலத்தை காண்பிக்கும் வண்ணம் வரையப்படும் தொடர் கோடுகளே மின்புல கோடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மின்புல கோடுகள் என்றால் என்ன அப்படின்ற இந்த 2 லைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மின்புல கோடுகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது இங்கே ஒரு புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்புல கோடுகள் நேர் மின்துகள்களில் தொடங்கி எதிர் மின்துகள்களோ அல்லது முடிவிலா தொலைவிலேயோ முடிவடைகின்றன. அந்தமாரி நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக படிச்சிங்க. தியரிட்டிக்கலாக எழுத வேண்டிய பசங்கள்லாம் இதை கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தியரிட்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ஒரு சிம்பிளான ஈஸியான கொஷின்ஸ்னால் இதெல்லாம் சொல்லுவேன் நான். தியரிட்டிக்கலாக ஒரு வேளை கொஷின் பேப்பர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஈஸியாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மின் இருமுனையும் அதன் பண்புகளும். இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதுக்கு நம்ம சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேறின மின்துகள்கள் மின் இருமுனையை உருவாக்குகின்றன. மின் இருமுனை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கேள்வி கேட்பாங்க. அது இதுக்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே சொல்கிற மாரி தான் இந்த பாக்ஸ் போட போகிறீங்க. இந்த படம் வரி தெரியும் எனக்கு, நான் நல்லா படம் வரிவேன் அப்படின்னா இந்த கீழே இருக்க படம் வரிங்க. ஆ அப்படின்ற படம் வரிங்க. இல்லைன்னா இந்த ஆ படம் மட்டும் வரைஞ்சி முடிச்சிடுங்க. நல்லா வரிதுன்னா இந்த படமும் வரிங்க. அதுக்குமே மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுத போகிறோம். கீழே ஒரு 4 லைன் எழுதிட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதேமாதிரி இதுக்குமே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஏன்னா இவன் எல்லாத்தையுமே சம்முன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நான் எப்படி சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்ல சம்மு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. கட்டாய வினா கேட்குற இடத்துலாம் சம்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படிங்க. இல்லை எனக்கு பாஸ் ஆனால் போதும், இல்லை எனக்கு ஒரு 50% எடுத்தால் போதும், இல்லை எனக்கு ஒரு 70% எடுத்தால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் வர கொஸ்டினில் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும்னு. மின் இருமுனையின் மின்புலம். மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம். இதை நான் இப்போ ஒரு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிற பாருங்க. அச்சுக்கோடு அப்படின்னா என்னென்னு இந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சி திசையில் உருவாகும் மின்புலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெட்டிங் கொடுக்கணும். இந்த புள்ளியில் சியில் உருவாகும் மின்புலம் சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். பிசி திசையில் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட்டு பிகி வெக்டர் இந்த 2 லைன் எழுதிட்டு இது கண்டிப்பாக எழுதணும். எழுதிட்டு Q மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் புள்ளி சியில் உருவாகும் மின்புலம் அப்படின்றத எழுதிட்டு இது எழுதணும். நெக்ஸ்ட்டு புள்ளி சியில் ஓகே இது எழுதணும். Q மின்னூட்டத்தை விட +Q மின்னூட்டமானது புள்ளி சிக்கு அருகில் உள்ளதால்
இ வெக்டரை விட இ ப்ளஸ் வெக்டர் வலிமையானது. எனவே இ மைனஸ் வெக்டரை நீளத்தை விட இ ப்ளஸ் வெக்டர் நீளம் அதிகமாக இருப்பதாக வரையப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் ஏட்டு இந்த பேராகிராஃப் ஏட்டு இது எழுதணும். இது எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த சம் ஃபுல்லாக போடணும். இந்த இதுவுமே எழுதணும். இந்த படம் வரைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எனக்கு படம் வரைய தெரியும்னா இதுவுமே வரைஞ்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். இது ஃபுல்லாக எழுதிட்டு லாஸ்ட்டாக இதுதான் ஆன்சர். இது முடிச்சுட்டு அவ்வளோதான். இந்த இதோட முடிச்சுக்கலாம். 1.17 இருக்குல்ல, இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மார்க் 5க்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த படம் வரையணும், இது பண்ணணும். இல்லை எனக்கு 5க்கு 5 மார்க்லாம் வேணாம், ஒரு 4 மார்க் கிடைச்சா கூட நல்லா தான் இருக்கும், என்னால் இவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குமே இருக்குது. இந்த படம் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எடுத்து எழுதுங்க. இந்த ஃபார்முலா எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதுங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது எழுதி இந்த பாக்ஸில் இருந்து எழுதி இதில் இருக்கிறத எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் நடுவில் கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஒரு லைன் ஃபுல்லாக எழுதினாலும் பரவாயில்ல, ஒரு லைன் எழுதிங்கன்னா கண்டிப்பாக 4 மார்க் கொடுப்பாங்க. மற்றபடி இந்த படம் மட்டும் வரைஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியணும். 100க்கு 100 எடுக்கணுன்றவங்க எப்படி படிக்கணுன்றதையும் சொல்கிறேன். 50% எடுக்கணுன்றவங்க எப்படி படிக்கணும், 75% எப்படி இருக்கணுன்றவங்க எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் இதில் முக்கியம். ஸோ அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே வந்து சம்ஸுமே சொல்கிறேன். ஏன்னா 100க்கு 100 எடுக்கிற பசங்களுமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு நான் தப்பாக சொல்லி கொடுத்துட்டா இருந்துடக்கூடாது. ஸோ அவங்க வந்து அந்த சம்முமே பார்த்துட்டு போகணும். நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளியின் மின்புலம். இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபிசிக்ஸில் சப்ஜெக்டில் இப்போ 12th ஃபிசிக்ஸில் நம்ம டாப் 50 ஓகேவா, டாப் 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த கொஸ்டின் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கும். மின் இருமுனையின் மின்புலம். ஸோ இது 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று மின் இருமுனையின் அச்சுக்கோட்டின் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம், இன்னொன்று மின் இருமுனையின் நடுவரை கோட்டின் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம். ஸோ ஓகேவா, இதில் வந்து இந்த 2 படமே நம்ம வரைஞ்சி காட்டி தான் ஆகணும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. நெக்ஸ்ட் இவ்வளோ கதைலாம் எழுத வேணாம். இ ப்ளஸ் சைன் தீட்டா, இ மைனஸ் சைன் தீட்டா அப்படி இருக்குல்ல, இது எழுதணும். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம ஈஸியாக வீடியோஸ் போட்டிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டே கொடுப்பேன். அதாவது 12th ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோஸ் இருக்க இதெல்லாம் வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகேவா, இது பார்த்து பிடிச்சி நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்குமே இந்த சம்முக்குமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஃபுல்லாக பிடிக்கும். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறையா உங்களுக்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எழுதணும். இந்த இது எண் மதிப்பு சமம் அப்படின்றது கண்டிப்பாக எழுதணும். அதை எழுதாமலாம் போட முடியாது. கண்டிப்பாக இதை எழுதியே ஆகணும். எழுதிட்டு இது போடணும். இதுவுமே நம்ம இங்கே எழுதி தான் காட்டி ஆகணும். சமன்பாடு 1.8 18 இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக போடணும். இது போட்டு இது போடணும். போட்டு முக்கிய நேர்வுகள் அப்படின்றதுமே படிச்சிங்க. நான் சொல்கிறேன் அந்த சம்மு படிக்கணும். அதுமாதிரி அந்த முக்கிய நேர்வுகளும் சில கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க, சில இடத்துல கேட்குறதில்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் இருமுனையின் மின்புலம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது. இதில் 2த்துல எதுனா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு 5 மார்க் கொஸ்டினில். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு சீரான மின்புரை வைக்கப்பட்ட மின் இருமுனை செயல்படும் விசை. ஓகே, இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. எல்லாத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாரி தான். இந்த படம் வரைய முடிஞ்சால் வரைஞ்சிக்குங்க. வரையணும் கட்டாயமெல்லாம் இல்லை. ஸோ அது வரைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது எழுதுங்க. மொத்த திருப்பு திசையின் மின் மதிப்பு. நெக்ஸ்ட் இது எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் எழுதுங்க. இந்த உள்ளே இருக்கிறத கொஞ்சம் படித்து பார்த்தாலே நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதெல்லாம் எழுதணும், அதெல்லாம் எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எண் மதிப்பு இது எழுதிட்டு இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்குது, அதை பாருங்கள். நிலை மின்னழுத்தம், மின்னழுத்த ஆற்றல். இது வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ பப்ஸ்லாம் எப்படி கடையில் சூடாக விற்கிறாங்க அப்படின்றது பின்னாடி ஒரு இது இருக்குது. ஸோ அதை தான் இந்த இதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து ஜென்ரல் சயின்ஸு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை. ஃபிசிக்ஸ் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நிலை மின்னழுத்த ஆற்றல், நிலை மின்னழுத்தம். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம விட்டுட்டோம் பாருங்கள். நிலை மின்னழுத்த ஆற்றல், நிலை மின்னழுத்தம், இந்த கொஸ்டின் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது.
அதுவுமே ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே இங்கே குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 27ல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? இதுக்கப்புறம் நான் பேஜ் நம்பருமே முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அடுத்து புள்ளி மின்துகளால் உருவாகும் மின்னழுத்தம். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. முக்கிய இயல்புகள்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க போல். ஸோ இதுவும் பாருங்கள். இந்த படம் வரையணும். ஜஸ்ட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று 5 ஓகேவா? 5 பாக்ஸ் இருக்குது. 5 பாக்ஸ் போட்டு நடுவில் எதனா எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, முக்கிய நேர்வுகளும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே படிக்க முடிஞ்ச வரைக்கும் படிச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இப்போ எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க, எது தான் நம்ம படிக்கிறது அப்படின்னு. அதுக்கான டிப்ஸ்லாம் நான் வந்து எக்ஸாம் டைமில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் எல்லாமே படிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தம். இதுவுமே எனக்கு தெரிஞ்சு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே படிச்சிங்க. நான் படிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு படித்த கொஸ்டின்னா இது தான். ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்த கொஸ்டினுமே இது தான். எங்கள் டீச்சர் ஃபஸ்ட்டு எடுத்த கொஸ்டினுமே இது தான். நான் ஃபஸ்ட்டு படித்த கொஸ்டினுமே இது தான். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா? நான் எழுதின மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டினை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் படிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏன்னா ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் 10 மார்க்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஓகேவா? இதை படிங்க. எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மின் இருமுனையால் மின்னழுத்தம். இது எங்கன்னா 30வது பக்கத்தில் இருக்குது. 30வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகி 31வது பக்கம் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இது ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை நம்ம இந்த கொஸ்டினை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் வீடியோஸ் வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்குமே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதையுமே படிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் ஒரே மின்னழுத்தத்தை கொண்டு இருந்தால் அப்பரப்பு சம மின்னழுத்த பரப்பு எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுங்க. இதுவுமே ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து புள்ளி மின்துகள்கள் 33வது பக்கத்திலே புள்ளி மின்துகள்கள் திரளால் உருவாக்கும் நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதுவுமே படிங்க. இதுவுமே 5 மார்க் கொஷின்ஸ், 10 மார்க் கொஷின்ஸ். அதாவது 2 5 மார்க்கை ஜாயின் பண்ணி ஒரு 10 மார்க்கில் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் படிங்க. உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க. நம்ம மீதெல்லாம் எக்ஸாம் டைம்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ அதுக்கெலாம் வீடியோஸ் போடுவோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் க்ளியர் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நான் நிறைய டிப்ஸ் சொல்லித்தரேன். இந்த டைமில் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே படிக்காமல் அந்த டிப்ஸை மட்டுமே நினச்சிட்டு விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ எதுவுமே சொல்லித்தரல. காஸ் விதியும் அதன் பயன்பாடுகளும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தனித்தனி மொத்தம் 3 கொஷின்ஸ் இருக்கும். இது தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2 கொஷின் ஜாயின் பண்ணி 10 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 3 கொஷினுமே ஜாயின் பண்ணி 10 மார்க்கில் கேட்கலாம். செம்மையான ஒரு கொஷின் இது. ரொம்ப ஈஸி. இதில் வந்து மின்பாயம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மின்புல கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த குறிப்பிட்ட பரப்பு ஒன்றின் வழியே பாயும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை மின்பாயம் எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீரான மின்புலத்தின் மின்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அதுக்கு இந்த படம்லாம் வரீங்க. சீரற்ற ஏரோ வடிமுள்ள பரப்பின் மின்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு 3 கொஸ்டின் சொன்னேன்னா அதில் 2வது கொஸ்டின் இது. 3வது கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சீரான மின்புலத்தின் மின்பாயம் 37வது பக்கத்தில் இருக்குது. சீரான மின்புலத்தின் மின்பாயம் 37வது பக்கத்தில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா 38வது பக்கத்தில் சீரற்ற மின்புலம் மற்றும் ஏதோ ஒரு வடிவமுள்ள பரப்பிற்கு மின்பாயம். இது வந்து செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் மூடிய பரப்புகளுக்கிடையே மின்பாயம். இதுதான் தேர்டு கொஸ்டின். அடுத்து வந்து காஸ் விதி. இந்தாண்டே காஸ் விதி இருக்குது. காஸ் விதினா என்னென்னு படிச்சிங்க. இது வந்து 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ காஸ் விதி பற்றி படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு காஸ் விதியின் பயன்பாடுகள். இதுலேயுமே ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். காஸ் விதியின் பயன்பாடுகள்லையுமே நமக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு கொஸ்டின் மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 2 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 3 கொஸ்டினுமே 10 மார்க்கில் கேட்கலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் படிச்சிங்க. காஸ் விதியின் பயன்பாட்டில் இது மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பினால் ஏற்படும் மின்புலம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின்.
ஸோ இது எங்கே இருக்குன்னா 41வது பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் எதனா ஒரு படம் வரையணும். ஸோ இந்த படம் வரைஞ்சிங்க. இந்த ரவுண்ட்ஸ்லாம் போட்டு காட்டிருக்காங்களா, இந்த படம் வரைஞ்சிங்க. இந்த படம் வேணாம். வரைஞ்சிட்டு இதுதான் இதில் இருக்க சம்மே. நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஈஸியாக போட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 2வது கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதளத்தினால் உருவாகும் மின்புலம். ஸோ இதுக்குமே நம்ம படம் வரையணும். இந்த படம் வரைஞ்சிருங்க. கால்சியம் பரப்பு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, டிஏ. ஸோ இந்த இது படிச்சுங்க. 3வது கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளில் உருவாகும் மின்புலம். இதுக்குமே இந்த படம் வரையணும். படம் வரைஞ்சி பார்த்துங்க, படிச்சுக்குங்க. 4th கொஸ்டின் இதில் ஒன்று இருக்கும். பட் அதுக்கு நம்ம அந்தளவுக்கு எஃபெக்ட் போட வேண்டியதில்லை. மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோலத்தினால் உருவாகும் மின்புலம். ஏன்னா அதுக்கு சரி, ஓகே. இதுக்குமே நீங்கள் படிக்கிற புலனாக இருந்தால் படிச்சுக்கங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடத்திகள் மற்றும் மின்காப்பு நிலை மின்னியல் பண்புகள், நிலைமின் சமநிலை கடத்திகள் அப்படின்னு ஒரு சம் இருக்கிற வெயிட் பார்த்துடலாம். ஓகே, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு நிலைமின் தடுப்புரை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஜென்ரலான கொஸ்டின் கூட. ஸோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. மின்னல் இடியுடன் கூடிய மழையின் பொழுது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தடியிலோ இருப்பதை விட பேருந்துக்குள் இருப்பது பாதுகாப்பானது. பேருந்தின் உலோக பரப்பு மின் தடுப்புரையாக செயல்படுகிறது. ஏன்னா அதன் உட்புற மதிப்பு சுழி. மின்னலின் பொழுது கடத்தியின் புறப்பரப்பு வெளியே மின்துகள்கள் தரைக்குள் பாய்வதால் பேருந்தில் இருப்பவருக்கு எவ்வித பாதிப்பும் இருக்காது. இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின். ஏன் மழை காலத்தில் பேருந்தில் இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு இது ஜென்ரலான கொஸ்டின். அதை பார்த்துங்க. தொடுதல் இன்றியே ஒரு பொருள் மின்னோட்டம் பெற செய்யும் நிகழ்வு மின்னிலை தூண்டல் எனப்படும். மின்னிலை தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்பாங்க. ஸோ அதையுமே அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மின்காப்பு பொருட்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள் என்றால் என்ன? மின்காப்பு பொருட்கள், மின் கடத்தா பொருட்கள் பேஜ் நம்பர் 51 இருக்குது. இதில் மின் முனைவற்ற மூலக்கூறுகள் அப்படின்னா என்ன, மின் முனைவுள்ள மூலக்கூறுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்பாங்க. இதை ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொஷின் வேணுமா கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துங்க. மின்காப்பின் உள்ளே மின்புல தூண்டப்படுதல். ஒரு மின்புலம் எப்படிலாம் தூண்டப்படுது அப்படின்ற பற்றி இது கொடுத்துருக்காங்க. ஓரளவு படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறனால மின்காப்பின் வலிமைனா என்னன்னு சொல்லிட்டு இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட மின்காப்பு வலிமை என்னவா இருக்கும் அப்படின்றத இது படிச்சுங்க. 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த டேபிள் படிச்சுங்க. அடுத்து மின்தேக்கினா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மின்தேக்கி ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இது தியரிட்டிக்கலான கொஸ்டின். நிறைய பேருக்கு எனக்கு சம்ஸ் போட தெரியாது அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினை நீங்கள் படிச்சுக்கலாம். மின்தேக்கியோட பயன்பாடுகள் பற்றியும் நீங்கள் படிக்கணும். மின்தேக்கிகள்லாம் என்னென்னு படிச்சுட்டு மின்தேக்கிகளுடைய பயன்பாடுகள் இருக்கும், அதுவுமே நீங்கள் படிக்கணும். மின்தேக்கி. ஸோ இதை சின்ன ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும், உங்களை குழப்புற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதை தியரிட்டிக்கலாக கூட படித்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த படம்லாம் வரையணும். ஸோ அதுக்குமே ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மின்தேக்கி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. மின்தேக்கி ஃபோட்டோ, ஓகேவா? இந்த ஃபோட்டோ சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க மின்தேக்கி பற்றி, இதுவுமே படித்து தெரிஞ்சுங்க. மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல், இதுவுமே 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் சம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கியூ அப்படி இப்படின்னு போடுற மாரி இருக்கும். ஸோ இது பார்த்துங்க. ஒவ்வொரு அலகு பருமனில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றலை நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி என வரையறுக்கலாம் அப்படின்றது இதுவுமே படிச்சுங்க. அதுக்கு கீழே ஃபார்முலாஸுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டு எடுத்து மின்தேக்கியின் பயன்பாடுகள் நான் சொன்னல, மின்தேக்கியின் பயன்பாடு ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. நம்ம 5மே படிச்சுக்கலாம். மின்தேக்கி எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மின்தேக்கி காப்புக்கும் விளைவு, இனிமேல் லைட்டாக படிச்சுக்கிங்க. மின்தேக்கியின் பயன்பாடுகள் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் 60, 59, 60 மின்தேக்கிகள் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும், ஓகேவா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம், இல்லை 3 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஏன்னா 2 இருக்குது.
தொடர் இணைப்புன்னு ஒன்று இருக்குது, பக்க இணைப்பு ஒன்று இருக்குது. ஸோ தொடர் இணைப்பு மட்டும் கேட்டு 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை பக்க இணைப்பு மட்டும் கேட்டு 3 மார்க்கில் கேட்கலாம். தொடர் இணைப்பு பக்க இணைப்பு ரெண்டுமே இணைச்சு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா தொடர் இணைப்பு மின்தேக்கிகள். ஸோ இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு படம் வரையணும். ஒரு தொடர் இணைப்பில் நம்ம எப்படி இணைப்போம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு படம் வரையணும். ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிட்டு இந்த பாக்ஸு இந்த ஒரு பாக்ஸ் இவ்வளோ தான், இந்த சம்மே முடிஞ்சிடும். அடுத்து பக்க இணைப்பின் மின்தேக்கிகள். பக்க இணைப்பின் மின்தேக்கிகளை இந்த ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கணும். அதுக்குமே இதேமாரி ஒரு 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ் இந்த ஒரு பாக்ஸு இந்த ஒரு பாக்ஸ் போட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்குமே ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட்டு கடத்தி மின்துகளின் பரவலால் கூர்முனை செயல்பாடு. ஓகே, கூர்முனை செயல்பாடு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். கூர்முனை செயல்பாடு இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. கூர்முனை செயல்பாடு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கூர்முனை செயல்பாடு நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வேர்டாக தெரியுது. ஸோ அதை நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இங்கே ஒரு டூ மார்க் இருக்குது. கூர்முனைக்கு அருகில் உள்ள நேர் மின்துகள்கள் விரட்டப்படுகின்றன. எதிர் மின்துகள்கள் கூர்முனையை நோக்கி கவரப்படுகின்றன. இதனால் கடத்தியில் கூர்முனையின் பகுதியில் உள்ள மின்துகள்கள் மொத்த மின்னூட்ட மதிப்பு குறைகிறது. இதனை கூர்முனை செயல்பாடு அது ஒளிவட்ட மின்னிறக்கம் என்பர். கூர்முனை செயல்பாடு என்றால் என்ன அப்படின்றத இங்கேருந்து படிங்க. இந்த லைனில் இருந்து லாஸ்ட் முடிகிற வரைக்கும் படிங்க. ஸோ இதுவுமே ஒரு 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து மின்னல் தாக்கி அல்லது மின்னல் கடத்தி அப்படின்னா என்ன அப்படின்றத படிங்க. மின்னல் கடத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துலையுமே இதை வச்சுருப்பாங்க. அது எப்படி இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்ம இதில் சம் போட போகிறதே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக இந்த கொஸ்டினை நம்ம முடிச்சிடுவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். இதை நம்ம பார்க்க போகிறோம். வான் டி கிராஃப் மினியேட்ரி அப்படின்னா என்ன? 1929 கண்டுபிடிச்சாரு. 10⁻7 வோல்ட் வரைக்கும் இது பண்ணுவாங்க. ஸோ பிசி முனை இருக்கும், சிஇன்ற முனை இருக்கும், சீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு இதை நான் அடிக்கடி இதில் எனக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த சம் அடிக்கடி கூட கேட்டுருவாங்க. காற்று மின்காப்பு வலிமை கொடுத்துட்டு வாண்டிகிராஃப் மின்கணி கோல கூட்டின் ஆரம் அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சம் போட சொல்லி கேட்டுருவாங்க. வேறு எந்த சம்மே மாற்றவே மாட்டாங்க. இதில் என்ன இருக்கோ இதை அப்படியே தான் கேட்பாங்க. ஸோ இதையுமே பார்த்துட்டுங்க, சம்முமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ஃபுல் லெசனுமே நம்ம முடிச்சிட்டோம். இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாண்டிகிராஃபு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் விதி, அடுத்து வந்து காரின் உள்ள இருக்கும் போது ஏன் மின்னல் தாக்க மாட்டேங்குது அப்படின்றது, நெக்ஸ்ட்டு வந்து மின்தேக்கி, அதுக்கப்புறம் இன்னும் சம் கொஸ்டின் இருக்குது. இருமுனை மின்புலம், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஸோ நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதில் 22வது பக்கம் 23, 30, 42, 43, 60, 66 இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள். இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இனிமேல் உங்களுக்கு கம்மி பண்ணணும், இனிமேல் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எப்படி சிமிலராக எப்படி கம்மி பண்ணி சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நம்ம சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கான நெக்ஸ்ட் பார்த்துக்கான வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனுமே ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்டுக்கானது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். 10 யூனிட் நினைக்கிறேன், மொத்தம் 10 யூனிட்டுக்கான மொத்த வீடியோஸுமே நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ இன்னும் நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸில் எதனா குறைகள் இருக்குது, இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஏதாவது சஜஷன்ஸ் எதனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய எந்த ஒரு கமெண்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எங்கள் சேனல் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி எங்களால் ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.